ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று செவ்வாய்க்கிழமை. இப்போலாம் என்னன்னே தெரியல, காலையில் வந்து பூஜை பண்ணவே முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா 6 to 7 வந்து பண்ணலான்னு நினச்சிருந்தேன். 6 to 7 வந்து போயிடுச்சு. மதியானம் 1 to 2 பண்ணலான்னு இருந்தேன். அப்போதான் சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு விளக்கேற்ற முடியல வெத்தலை தீபம். நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரையில தான் அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் ஏற்றான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு வெத்தலை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து சிம்பிளா வந்து விபூதி, அரிசி மாவு, அதுக்கப்புறம் சந்தனம், இது 3 அபிஷேகம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பசு வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு தான் நானுமே வந்து கூட வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டே இருந்தேன். அழகா வந்து முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செஞ்சு வெற்றிட தெய்வம் வந்து சிறப்பா வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து வீடு எனக்கு அமையலக்கா, வீடு நிலம் வாங்கணும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு வெற்றிட தெய்வம் போடுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். போன வாரம் என்னால வெற்றிட தெய்வம் ஏற்ற முடியல. அபிஷேகம் வந்து அஸ்வின் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் வெற்றிட தெய்வம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில கங்கா சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுபிஷா. எப்பவும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா